ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான கிரேவி, காளான் கிரேவி, மஷ்ரூம் கிரேவி தான் பண்ண போகிறோம். என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். காளான் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபுட்டுங்க. இது எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். காளான்களில் உடல் நலத்திற்கு ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்கக்கூடிய விட்டமின்கள், தாதுக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறையா இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் நிறையா இருக்குது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அளவுக்கும் காளானில் நிறைய விஷயம் இருக்குங்க. வீடியோவுக்கு நடுவில் அப்பப்போ அதோட பயன்களை பார்க்கலாம். இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு சின்ன எம்டி ஜார் எடுத்துக்கலாம். ட்ரையாக எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். முழு மிளகு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ட்ரையாக நம்ம பொடி செஞ்சு வச்சுக்க போகிறோம். நம்மளோட இந்த ரெசிபிக்கு ஃபைனல் டச் கொடுக்க போகிற இந்த பவுடரை ஃபஸ்ட் நம்ம செஞ்சு எடுத்து ஓரமாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் விட்டுக்கலாம். குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஒரு 50 கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் ஃபைனல் டச்சுக்காக தான் ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து வச்சுருவோம். இப்போது இந்த முந்திரி பருப்போட 2 பச்சை மிளகாய் விதை இல்லாமல் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 5 பெரிய பூண்டு பல்கள் எடுத்து குட்டி குட்டியாக அதையும் சாப் பண்ணி ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஓரளவுக்கு லைட்டாக அந்த முந்திரி பருப்பு செவக்கிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். இதையும் ஒரு பிளேட்டுக்கு தனியாக எடுத்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இது வந்து ஃபைனல் டச்சில் நம்ம ஆட் பண்ண போகிற ஒரு 2 பொருட்கள். ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங் கொடுக்கும். இப்போ அதே கடையில் மேற்கொண்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இப்போது இதில் வந்து சாப் பண்ண வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருந்தோம். அது எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது ஆப்ஷனோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது. நான் வந்து எண்ணெய் தான் விட்டு செஞ்சுருக்கேன். இப்போது வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன் தண்ணி இல்லாமல். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கும் போது தீயாமல் கிடைக்கும் நமக்கு. ஒரு சின்ன தக்காளி சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடு சேர்த்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காய பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டு, தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே தீ வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு சீக்கிரமாக நமக்கு தீயாமல் கிடைக்கும். இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டோடு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணி தீயாமல் வதக்கி ஃப்ளேவர் மாறாமல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். ஓரளவுக்கு சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மசாலா தூள்களை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கோரியண்டர் பவுடர், அதாவது கொத்தமல்லி பவுடர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க நம்மளோட சிம்பிள் மசாலா. இதோட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த கிரேவியோடு சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் மிங்கிள் ஆகிற மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டு ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து காளான் சேர்த்துக்க போகிறோம். ஆல்ரெடி சாப் பண்ணி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த காளான் வந்து 2 பேக்கெட் வச்சுருந்தேன். அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எந்த விதமான காளானாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து முட்டை காளான், அதாவது பட்டன் காளான் எடுத்திருக்கேன். இதுதான் வந்து கிரேவிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். ஆல்ரெடி காளானில் கொஞ்சம் தண்ணி விடும். அது தண்ணியும் சேர்த்து இது நல்லா வேகட்டும். இருந்தாலுமே நம்ம வந்து கிரேவி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஆனால் இது வந்து வதங்க வர வரைக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா மசாலாவோடு சேர்த்து மிங்கிள் ஆகட்டும். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து டேஸ்ட் மாறாமல் சூப்பராக கிடைக்குங்க. நல்லா வதங்கி வரட்டும். கிளறி விட்டுட்டு இப்போது வந்து வேகிறதுக்காக கொஞ்சம் போல் நம்ம தண்ணி விட்டு மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். மூடி வச்சு வேக வைக்கும் போது எப்பயுமே வந்து நடுவில் அப்பப்போ பொருளை வந்து கிளறி விட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தீயாமல் அடிப்பிடிக்காமல் நமக்கு சூப்பராக எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும். அதுக்காக தான் மூடி வச்சு வேக விட்டாலும்
நம்ம வந்து நடுவில் எடுத்து கிளறி விடணுங்கிறது. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆட்டும் நல்லா வேகட்டும். காளானில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. இதுவுமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தி, இதய ஆரோக்கியம், புற்றுநோய் தடுப்பு, எடை இழப்பு, மூளை ஆரோக்கியம், விட்டமின் டி, செரிமான ஆரோக்கியம், இரத்த அழுத்தம் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ நன்மைகள் நிறையா இருக்குது. காளான் வாங்கும்போது ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நம்ம பார்க்கணும். அந்த முட்டை காளான், இப்போ இந்த காளான் பட்டன் காளான் வாங்குறோங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து கருப்பாக இல்லாமல் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிட்டு வாங்கிக்கணும். அது கருப்பாயிடுச்சுன்னா ஃபங்கஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். அது வாங்கக்கூடாது. அது வந்து பாய்சனுக்கு சமம். நீங்கள் வந்து அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது நம்மளோட இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உப்பு டேஸ்ட், காரம் டேஸ்ட் பார்த்தாச்சு. ஃபைனல் டச்சாக நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பு, பூண்டு கார்னிக்ஸும் அந்த பவுடரும், அதாவது மிளகும் சோம்பும் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பவுடரும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ரெசிபி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலை தூவி பரிமாறிக்கலாம். அருமையாக இருக்கும். இது வந்து சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை அந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப சூப்பராக ஆப்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா விதமான டிஷ்க்கும் மேட்ச் ஆகிற ஒரு கிரேவினா இந்த மஷ்ரூம் கிரேவி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். என்னோட இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே போலவே ரொம்ப டேஸ்டியாக நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. ஸோ சிம்பிள், ஸோ டேஸ்டி, ஸோ நியூட்ரிஷன்ஸ் நிறைய இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் கூகுள் கூட பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையான பயன்கள் நிறைய இருக்குது. இப்போது நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிட்றதுக்கு தோன்ற அளவுக்கு நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடுச்சுங்க. என்னோடய வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இதோட பயன்களை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே போல் என்னோடய வீடியோ முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு என்னோடய நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து கொண்டு வந்து கொடுக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.